வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் கொண்டாடப்படுது. ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுது. இது தவிர்த்து ஆட்டிசம் பற்றின ஒரு விழிப்புணர்வை மற்றவங்களுக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 100ல் ஒரு குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த நோய் பெண் குழந்தைங்களை விட ஆண் குழந்தைங்கள தான் அதிகமாக பாதிக்கும். ஆட்டிசம் அப்படிங்கிறது மூளையோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். நம்மளோட உடம்புல பிரெயின் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இங்கே பிரெயினோட வளர்ச்சியே சரியாக நடக்காத போது அது அந்த குழந்தையோட இல்லை அந்த நபரோட நடத்தை, அவங்க பேசுகிற விதம், பழகுற விதம், ஒரு விஷயத்தை கற்றுக்கிற விதம், இது எல்லாத்தையுமே இந்த நோய் தடை பண்ணுது. அதனால் அவங்களோட வாழ்க்கையில் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆட்டிசம் நோய் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். 1 ஜீன், 2வது சுற்றுப்புற சூழல், 3வது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. குடும்பத்தில் யாருக்காவது, அந்த பரம்பரையில் யாருக்காவது இந்த நோய் இருந்திருந்தா கண்டிப்பாக குழந்தைங்கள பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த நோயை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஆனால் இந்த நோய் வந்துட்டா நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கு நம்மளால் சிகிச்சை கொடுக்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் இந்த நோயை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம குழந்தைங்களோட நடத்தையையும் அவங்களோட லாங்குவேஜையும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள பார்த்துக்கிற பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்களுக்காக ஒரு சில டிப்ஸ். நம்பர் 1, உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய டைம் கொடுங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறையா டைம் எடுக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறையா டைம் ஆகும். அதனால எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. நம்பர் 2, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட கை கால்களை அசைச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. இல்லை ஒரு படம் காட்டி அதை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம். இல்லை அதுக்கான சிம்பிள் ஏதாவது இருந்தால் அதை காமிச்சு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம். மெயினாக உங்களோட ஐ கான்டாக்ட், குழந்தையோட நீங்கள் வைக்கிற ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பர் 3, குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 4, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அவங்களுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதை நோட் பண்ணி வச்சு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்பர் 5, குழந்தைங்க நீங்கள் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க, அந்த குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட்றீங்க, டக்குன்னு திரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் உடனே கைத்தட்டலாம். இல்லை குழந்தைக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்மளால் கற்றுக்க வைக்கிறதுக்கு முடியும். நம்பர் 6, குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணும்போது குழந்தைங்க உங்ககிட்ட ஓப்பனாக பண்ணுவாங்க, உங்கள் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 7, அன்றாட பண்ணக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகளில் குழந்தைங்களை ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், சமைக்கிறது, இல்லை கடைக்கு போகிறது, இல்லை க்ளீன் பண்ணுறது, பட்டன் போடுறது, இந்த மாதிரி டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்களில் குழந்தைங்களை ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் மேலே பொறுமை பொறுமை பொறுமை. இந்த பொறுமை ரொம்ப முக்கியமானது. இந்த பொறுமையோட குழந்தைங்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும்.